ஒரு புறத்திலே மக்கள் வேதனைப்படுகிற போது, இந்த வெயிலை விட மிகப்பெரிய கொடுமையாக இன்றைக்கு போகாத ஊருக்கு வழி சொல்வதைப் போல, இன்றைக்கு யார் துணை முதல்வர் ஆகப் போகிறார் என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் துரைமுருகனை துணை முதல்வர் ஆக்கலாம், அல்லது நேரு அவர்களை துணை முதல்வர் ஆக்கலாம், அல்லது பொன்முடி அவர்களை ஆக்கலாம், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆக்கலாம், யாரை வேண்டுமானாலும் அவர்கள் ஆக்கலாம். அது அவருடைய விருப்பம். அது முதலமைச்சருக்கு தன் விருப்ப உரிமை. ஆனால் உதயநிதி என்று ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்களை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக, தினந்தோறும் அவரை சுற்றியே தமிழ்நாடு சுழல வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற இந்த ஊடகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்கள் செய்கிற அரங்கேற்றுகிற நாடகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் இல்லாத வெயில், பருவ காற்றினுடைய திசை மாற்றத்தின் காரணமாக ஏறத்தாழ 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால் மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். இந்த பருவ காற்றினுடைய திசை மாற்றம் என்று ஒரு புறத்திலே மக்கள் வேதனைப்படுகிற போது, இந்த வெயிலை விட மிகப்பெரிய கொடுமையாக இன்றைக்கு போகாத ஊருக்கு வழி சொல்வதைப் போல, இன்றைக்கு யார் துணை முதல்வர் ஆகப் போகிறார் என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் அதுவே ஒரு முக்கிய தமிழ்நாட்டுடைய விவாத பொருளாக, இங்கே ஒவ்வொரு நாளும் கொலை நடைபெறாத நாளே இல்லை. நேற்று சிவகங்கையிலே 3 பேர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தினந்தோறும் கொலை நடைபெறாத நாளே இல்லை என்கிற வகையிலே தமிழ்நாடே இன்றைக்கு இரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உதயநிதி அவர்கள் துணை முதல்வராவது, அவர்களுக்கு மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். துரைமுருகனை துணை முதல்வராக்கலாம், அல்லது நேரு அவர்களை துணை முதல்வராக்கலாம், அல்லது பொன்முடி அவர்களை ஆக்கலாம், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆக்கலாம், யாரை வேண்டுமானாலும் அவர்கள் ஆக்கலாம். அது அவருடைய விருப்பம். அது முதலமைச்சருக்கு தன் விருப்ப உரிமை. ஆனால் உதயநிதி என்று ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்களை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக, தினந்தோறும் அவரை சுற்றியே தமிழ்நாடு சுழல வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற இந்த ஊடகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்கள் செய்கிற அரங்கேற்றுகிற நாடகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆறுகிறது. அதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை இல்லை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றால் தமிழ்நாட்டிலே பாலாறும் தேனாரும் ஓடிவிடுமா? இல்லை. சாராய ஆறு தான் ஓடுகிறது, இரத்த ஆறு தான் ஓடுகிறது. ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அவரை எப்போது வேண்டுமானாலும் மகுடம் சூட்டிக் கொள்ளுங்கள். அதில் ஏன்னால் முதல் தடவை சட்டமன்ற உறுப்பினர், முதல் தடவை அமைச்சராக இருக்கிறார், முதல் தடவை துணை முதலமைச்சராகிறார், முதல் தடவை. இது சினிமாவில் வேண்டுமானால் சாத்தியமாக நாம் பார்த்திருக்கிறோம். நிஜ வாழ்க்கையிலே ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இது இருக்கிறது. அது அவருடைய கட்சியினுடைய விருப்பம். அதை யாரும் நாம் விவாதிக்க முடியாது என்று விலகி போய்விட முடியாது. இந்த ஆண்டு பவள விழா கொண்டாடினாலும் கூட அங்கே அண்ணாவின் கொள்கை குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாவின் கொள்கை மறைக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா தீவிரமாக எதிர்த்த வாரிசு அரசியலை அவர்கள் இன்றைக்கு கொடியேற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதையெல்லாம் அவர்கள் வழிமொழிந்து முன்மொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அண்ணாவுடைய வழியிலே, அண்ணாவுடைய கொள்கையை, அண்ணாவுடைய லட்சியத்தை, அண்ணாயிசத்தை இன்றைக்கும் கடைபிடிக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையில் அம்மாவினுடைய புனித அரசு மலரும். அப்போது இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் என்பதை உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனால் மட்டும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு விடுமா என்று மக்கள் கேட்கிறார்கள். உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனால் இங்கே மின்சார கட்டணம் குறைக்கப்படுமா? சொத்து வரி குறைக்கப்படுமா? பால் விலை குறைக்கப்படுமா? பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்படுமா? தினந்தோறும் நடைபெறுகிற கொலை கொள்ளை தடுத்து நிறுத்தப்படுமா? போதை தடுமா? இன்றைக்கு போதையுடைய கேந்திரமாக இருக்கிற தமிழ்நாடு, அதனுடைய விதி மாற்றப்படுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்ல முன்வருவாரா என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறார்கள்.